மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் விஜய் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் தாவேக தலைவர் விஜயின் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கும் இந்நிலையில் செயல் வீரர்கள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. நிகழ்வு தொடங்க இருக்கிறது. யாரை வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவது? நம்மை ஆளாக்கி அழகு பார்க்கும் தமிழ் தாயை வாழ்த்தி தொடங்குகிறோம். தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி சுபிக்ஷா அவர்களை வாஞ்சையோடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் தமிழ் தாய் வாழ்த்திற்கு எழுந்து நின்று பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது திக்கணமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கி உன் சீர் இளமை திறம்பி எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நன்றி. சுபிக்ஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுதிமொழியை வாசிக்க துணை பொதுச் செயலாளர் அன்பக்கா விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து நம்முடைய கொள்கை பாடல் ஒலிக்கிறது.
தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் உறுதிமொழி ஏற்று தற்போது தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, இன்றைய இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து தாவேக தரப்பில் முடிவெடுக்கப்படவிருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்துடைய ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் கட்சியுடைய உறுதிமொழி ஏற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நம் காட்சிகளில் பார்க்கும்போதே தெரிந்தது, கட்சியுடைய சின்னத்தை முன்னிலைப்படுத்தி மேடை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சட்டசபை தேர்தலை முன்னிலைப்படுத்தியும் அது தொடர்பாக ஆலோசிக்கப்படவுள்ளது என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம். இந்த நிலையில் தான் சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கட்சிக்கு பொது சின்னமாக விசில் சின்னத்தை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த சின்னத்தை மையப்படுத்தி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுவார்கள் என்று தெரிகிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு மத்தியில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் இந்த கூட்டத்திற்கு அழைத்து அது செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து நடத்தி வருகிறார்கள். இரண்டு விஷயம், ஒன்று ஊழலுக்கு எதிராக இந்த விசில் புளோவர்ஸை மையப்படுத்தி விசில் சின்னத்தை பற்றியும், தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் பணி தொடர்பாகவும் அவர்கள் செயல்படுத்த வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்காக தான் இந்த கட்சியை சேர்ந்த அனைத்து மட்டத்திலும் இருக்கக்கூடிய, அதாவது நகரம், ஒன்றியம், பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் 6 சார்பு அணியுடைய அமைப்பாளர்கள் என அனைவரையும் வரவைத்திருக்கிறார்கள். இன்னும் தேர்தலுக்கு 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்து தாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், விரைந்து எப்படி செயல்படுவது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இதில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாவண்யா. செந்தில்ராஜா, சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பல்வேறு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுத்து வரக்கூடிய சூழல்ல தாவேக தரப்பில் கூட்டணி தொடர்பாக இன்னும் முடிவுகள் எதுவும் வெளியாகவில்லை. அது தொடர்பாக இன்று ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுமா? அது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுமா? லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தங்களுடைய அந்த கூட்டணி நிலைப்பாடு என்பதை ஒவ்வொரு நிகழ்விலும் வெளிப்படுத்தி வருகிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய தலைமையில், தங்கள் கட்சி தலைமையில் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்று அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இக்கட்சியுடைய அந்த முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த விஜயுடைய தலைமையை ஏற்று வருபவர்கள் கூட்டணியில் எழலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் பெரும்பாலும் தமிழகத்தில் பார்த்தீர்கள்னா முக்கிய கட்சிகள் அனைத்தும் ஒரு 2 அணிகள் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை. யாரோடு வைப்பார்கள் என்ற கேள்வியும் இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் அவர்கள் ஏற்கனவே 2 திட்டங்கள் வைத்திருந்தார்கள். தனியாக நின்றால் என்ன பலம், இல்லை என்றால் என்ன பலவீனம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆராய்ந்திருந்தார்கள். இது குறித்தும் இன்று பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. ஏனென்றால் 2 அணிகள் தமிழகத்தில் ஏற்கனவே கூட்டணியை அமைத்து அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தங்கள் நிலைப்பாடு என்ன, எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம், கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் இதில் விஜய் குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாவண்யா. செந்தில்ராஜா, இந்த கூட்டத்திற்கு பிறகாக தேமுதிக தரப்பு, அதேபோல ஓபிஎஸ் அணியினர் போன்ற அணிகளுக்கு கூட்டணி தொடர்பான அழைப்புகள் எதுவும் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து வெளிப்படையாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அது தொடர்பாக அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறது? லாவண்யா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் செங்கோட்டையன் உள்ளடக்கிய பல்வேறு தலைவர்கள் அடங்கிய தேர்தல் கூட்டணி குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி அவர்கள் செயல்படுவார்கள் என்றும் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் தேமுதிக தங்களுடைய நிலைப்பாட்டை கூறவில்லை. இருந்தாலும் செங்கோட்டையன் பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார், பல்வேறு கட்சிகளுடையும் பேசி வருகிறார் என்று தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்தது. குறிப்பாக ஜனவரி 23க்கு பிறகு தங்களுடைய கூட்டணியில் யார் வருவார்கள் என்றெல்லாம் தெரியும் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேடைக்கும் தேமுதிக செல்லவில்லை. இந்த நிலையில் எந்த இடத்திற்கு வருவார், அல்லது திமுக கூட்டணிக்கு செல்வார்களா அல்லது விஜயுடைய கூட்டணிக்கு வருவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது குறித்தும் தொடர்ந்து மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் அது குறித்த அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. என்ன தொகுதிகள் அல்லது உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து எந்த விஷயத்தையும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். இருந்தாலும்
தமிழக வெற்றி கழகத்தோடைய தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பதை இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் விஜய் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. லாவண்யா, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்த போதே அதிமுகவிலிருந்து மேலும் பலர் தாவேகவில் இணைவார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அதுபோன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுமா செந்தில் ராஜா? லாவண்யா, செங்கோட்டையன் இணைந்த நாள் முதலே கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் நிர்வாகிகள், அதே போல முக்கிய நிர்வாகிகள் உள்ளவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதற்கான முயற்சிகளை அவர் எடுத்து வந்தார். அதன்படிதான் ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் கட்சியில் இணைந்திருந்தார்கள். ஏற்கனவே வைத்திலிங்கம் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் அவர் திமுகவில் சென்று இணைந்தார். இந்த நிலையில் இன்னும் பலருடன் அவர் பேசி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதிகள் வரும்பொழுது அந்த கட்சிக்கு பலம் கூடும் என்று செங்கோட்டையனும் ஒரு எண்ணுவதாக கூறுகிறார்கள். அதே போல் விஜய்க்கும் அந்த விருப்பத்தை தெரிவித்து விஜயும் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும், ஆனால் இன்னும் அது ஒரு வெளிப்படையான அல்லது அது இறுதி செய்யப்பட்ட ஒரு நிலைக்கு அந்த பேச்சுவார்த்தை எட்டப்படாமல் இருக்கிறது. இது எல்லாம் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளோ அல்லது அதற்கு ஒரு 15 நாட்களுக்குள்ளோ தெரிய வரலாம் என்று கூறலாம். லாவண்யா, செந்தில் ராஜா, அதே போல முதல் சட்டப்பேரவை தேர்தலை தாவேகா சந்திக்கவிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் தொகுதிகளில் யார் யார்கள் போட்டியிடுவார்கள் போன்ற பரிந்துரை பட்டியெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இதற்கு பிறகாக அது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெறும் என சொல்லலாமா? லாவண்யா, 2 கட்சிகள், அதாவது திமுக அதிமுக கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த விருப்ப மனுவை ஏற்கனவே விநியோகம் செய்து அது பெறப்பட்டு அதுக்கான நேர்முகமும் நடைபெற்றிருக்கிறது அதிமுக சார்பில். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இன்னும் அந்த விருப்ப மனு விநியோகத்தை இன்னும் செயல்படுத்தவில்லை. ஆனால் விரைவில் அது விநியோகம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் வரும் நாட்களில் விரைவாக இன்னும் 2 வாரத்திற்குள் அது இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே கட்சியின் சார்பில் போட்டியிடுபவர்களுடைய அந்த பட்டியல், அந்த விருப்ப பட்டியல் என்பது பெறப்பட்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள், போட்டியிட விரும்புகிறார்கள் என்பதெல்லாம் தயார் செய்யப்பட்டு ஒரு பட்டியல் விஜயிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தொகுதிக்கு 4 பேர் என்ற அடிப்படையிலும் இருக்கிறது. அந்த பட்டியலில் பார்த்தீர்கள் என்றால் கட்சியில், அதாவது தமிழக வெற்றி கழகம், அதற்கு முன்பு மக்கள் இயக்கம், அதற்கு முன்பு நற்பணி மன்றம், அதற்கு முன்பு ரசிகர் மன்றம், ரசிகர் மன்றத்தில் இருந்து கட்சிக்காக மாறும் வரை யாரெல்லாம் பணியாற்றுகிறார்களோ அவர்கள் பட்டியலும் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேறு கட்சிகளில் இருந்து இணைந்தவர்கள் அல்லது போட்டியிட விரும்பும் சில பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் பெயர்களும் தயார் செய்யப்பட்டு விஜயிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது வரும் நாட்களில் இன்னும் 2 வாரங்களுக்குள் பார்த்தீர்கள் என்றால் விருப்ப மனு பெறப்பட்டு அதற்கு பிறகு அதை நேர்முகம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். லாவண்யா, செந்தில் ராஜா, அதே போல தாவேக தரப்பிலிருந்து தேர்தல் அறிக்கை என்பது அறிவிக்கப்பட வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது? மேலும் பயணத்திட்டம், பிரச்சார பயணத்திட்டம் என்பது எவ்வாறு திட்டமிடப்படவிருக்கிறது செந்தில் ராஜா? லாவண்யா, தேர்தல் அறிக்கை என்பது தாவேக ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூட்டத்தில் தலைவர் அனுமதியோடு இந்த நல்ல தலைவர் அனுமதியோடு